தக்லீப் சர்ச்சையில் தமிழ் கன்னட திரைத்துறையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறி வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த தக்லீப் படவிழாவில் தமிழில் இருந்து வந்ததுதான் கன்னட மொழி என்பது போல் கமல் பேசியிருந்த பேச்சுக்கு கர்நாடக அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அத்துடன் கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக்லீப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட விடமாட்டோம் என்றும் குதித்திருந்தனர். இந்த விஷயத்தில் எனது பேச்சில் எந்த தவறும் இல்லை, நான் பேசியது அன்பின் மொழி, எனவே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திட்டவட்டமாக கமல் மறுத்திருந்தார். கமல்ஹாசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்த கன்னட நடிகர் சிவராஜ்குமார் பிரச்சனை பெரிதாகவே கமல் பேசியது தவறுதான் என்று அந்தர்பல்ட்டி அடித்தார். இதற்கிடையே இந்த பிரச்சனையில் தலையிட்டிருக்கும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கமல் பேசியதை அரசியலாக்க வேண்டாம், தமிழ்நாடு கர்நாடகா அண்டை மாநிலங்கள், நாம் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும், வாழ வேண்டும், இங்குள்ள தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு செல்கிறது, அங்கிருந்து பலர் கர்நாடகாவுக்கு வந்து வேலை செய்கிறார்கள், நாம் எதிரிகள் அல்ல நண்பர்கள் என்று கமல் ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். நாளை மறுநாள் படம் வெளியாக உள்ள நிலையில் கர்நாடக அமைப்புகள் சில தக்லீஃபுக்கு எதிராக போராட்டம் நடத்த திட்டமிட்டதாக தெரிகிறது. அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல் வழக்கு தொடர்ந்திருந்தார். தவிர கர்நாடக திரைப்பட சங்க தலைவருக்கு கமல்ஹாசன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கன்னட மொழி குறித்து நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நாம் அனைவரும் ஒன்று, ஒரே குடும்பம் என்பதைத்தான் என் கருத்தின் மூலம் வெளிப்படுத்த நினைத்தேனே தவிர கன்னட மொழியையோ மக்களையோ இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே கமல் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வரும் கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கமல் நிச்சயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அதன் பிறகுதான் தீர்ப்பு என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.